ஃபிஃப்த் எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜெயசீலன் வந்து அவங்க பாட்டிக்கு ஆசையாக தோசை ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க. ஆச்சியும் பேரனை கொஞ்சிட்டே தோசையை சாப்பிட்டுட்ருக்காங்க. நீ எப்படி இருக்க வேண்டிய பிள்ளை தெரியுமாடா, இப்படி இருக்கியே, நீ ஒரு வாட்டியாவது அந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டு நான் உன்னை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, இன்றைக்கி அந்த பெரிய போலீஸை பார்த்ததுலேருந்து அதே நினப்பு தான் என் மனசில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சி வந்து அவங்க பேரை, அதாவது முரளிக்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் எப்படி திங்க் பண்ணுறாரு, ஐயோ அவர் என்ன போலீஸ் வேலை ஆஃபர் பண்ணாரே, இப்போ ஆச்சி இப்படி ஆசைப்படுறாங்களே அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி திங்க் பண்ணுறாரு. இப்போ அவங்க ஆச்சி சொல்கிறாங்க, வாடகைக்குனாச்சும் நீ அந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. உடனே இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இவர் இருக்கார் இல்லையா, முனியாண்டி போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவரோட ஒய்ஃப் வந்து தீபா, இந்த காமெடி ரோல்ஸ்லாம் பண்ணுவாங்களா அவங்க தீபா, அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வந்து மற்றவங்க கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, மிக்சி ரிப்பேர் ஆகி 4 ஆச்சு, இன்னும் மிக்சி வந்து சரி பண்ணி கொடுக்கவே இல்லை, எனக்கு ஒரு புது மிக்சி வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அவங்க பையன் காலேஜ் படிக்கிறான் போல இருக்கு, அந்த பையனும் வரான். அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, அவங்க அப்பா கிட்டே எனக்கு ஒரு புது ஐஃபோன் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, நீ ஏன் வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நமக்கு என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, முனியாண்டிக்கும் தீபாக்கும் 8 வருஷம் கழிச்சு பிறந்த பையன் தான் அந்த பையன். முனியாண்டி வந்து அந்த பையனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து அந்த பாபநாச மூவியில் கெடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கெடுக்கிறாரு. ஆனால் தீபா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இந்த டைமில் வந்துட்டு மிக்சி தான் வந்து ஃபோனை விட நெசசிட்டி ஜாஸ்தி, அதனால் எனக்கு மிக்சி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அப்பா வந்து பையனுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக செல்லம் கொடுக்குறாரு போல இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு திருடன் வந்து நைட்டு திருடிட்டு அங்கே இருக்கிற சாப்பாடும் சாப்பிட்டுட்டு அந்த வீட்டோட லேடியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு லவ் லெட்டரும் எழுதி வச்சுட்டு போகிறான். கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துட்டு போகிறான். நீ பார்த்துட்டு இந்த லவ் லெட்டர் பார்த்துட்டு ரீட் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த திருடனே அவனோட கான்டாக்ட் நம்பரையும் கொடுத்துட்டு போகிறான். அந்த கப்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது திருடு போன வீட்டோட ஓனர்ஸ், அந்த கப்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட் டே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இங்கே வந்து அந்த காமெடி கேரக்டர் ஜீவா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஸ்வன்சிங்கிற அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவர் அந்த பொண்ணையே சைட் அடிச்சுட்டு இருக்காரு. அப்போ இந்த லவ் லெட்டர் கப்பல் வந்த உடனே அங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஃபன் கான்வர்சேஷன் போகுது. அந்த லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஸ்வென்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் அவன் உங்களுக்கு ஏதாச்சும் கால் பண்ணா அப்படின்னா எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கப்பலை அனுப்பி வச்சுடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே செந்தில், அதாவது எஸ்ஐ ராஜா இருக்கார் இல்லையா, அவரோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் ஒரு சின்ன சண்டை போல் இருக்குது. வீட்டில் ஒரு சின்ன தகராறு. அந்த தகராறில் ஒய்ஃப் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு கரெக்டாக எஸ்ஐ ராஜாவுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி, நீ சீக்கிரம் வாடா, நான் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன், ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே இவரும் வராங்க. நான் அப்போவே யோசித்தேன், ஏன்னா இப்போ எல்லா கேசஸையும் வந்து வாவர் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, அப்போ எப்படி எஸ்ஐ ராஜா அந்த இடத்துல போக முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி வாவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ராஜா வந்துட்டு அந்த இடத்துல சண்டை போட்டு அந்த ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே வாவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் தானே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும், நீ எதுக்கு கூட்டிகிட்டு போகிற அப்படின்னோடனே, இவன் என்னோட ஃப்ரெண்டு, உங்ககிட்ட பர்மிஷன்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போயிட்டாரு. இது வந்து சம கடுப்பாகி வாவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்பெக்டர் அர்த்தனாக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்புறமா இன்ஸ்பெக்டர் அர்த்தனா வந்து நைட்டு ராஜாவை கூப்பிட்டுட்டு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், நான் ஒரு ஆள் உனக்கு அசிஸ்டண்ட்டாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை உன்னை சூஸ் பண்ணேன், நீ சூஸ் பண்ணி சொல்லியே ஆகணும், இனிமேல் உனக்கு நான் டைம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இவர் நம்ம ஜெயசீலன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு சும்மா நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் போட்டு புலி மாதிரி, குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு புலி மாதிரி, சிங்கம் மாதிரி, இப்படி ஒரு காஸ்டியூமில் வந்து குழந்தைங்களுக்காக ஏதாச்சும் ஃபன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுக்கு நீ ஏதாச்சும் ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டு வான்னு ஜெயசீலனை அவரோட ஃப்ரெண்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு உனக்கு 800 ரூபா பேமெண்ட் கிடைக்கும்டா அப்படின்னு சொன்னோன்னே, இவருக்கும் எந்த ஜாபும் இல்லாமல் தானே இருக்காரு, இவர் அந்த வேலைக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த பர்த்டே குழந்தையோட அப்பா வந்து ஜெயசீலன் கூட ஸ்கூலில் படித்த பையன். உடனே டே என்னடா, நீ எங்காவது அண்டர் கவர் ஆப்ரேஷனாக வந்திருக்கியா, நீ எஸ்ஐ ஆகணும்னு தானே ஆசைப்பட்ட அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அப்படின்னு சொல்லி ஜெயசீலன் சொல்கிறாரு. ஓ, நீ எஸ்ஐ ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னெல்லாமோ பேசிட்டு, என் பொண்ணோட பர்த்டேடா, அதனால நீ வந்து காஸ்டியூம்லாம் போட்டுட்டு நிற்க வேண்டாம், நான் உனக்கு காசு கொடுத்துட்றேன், நீ வந்து என் ஃப்ரெண்டாகவே இந்த பார்ட்டியில் நில்லு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்சல்ட்டிங்காக பேசிடுறாரு. அது வந்து அவருக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆகிடுது. யாருக்கு? ஜெயசீலனுக்கு. அந்த ஃப்ரெண்டு கொடுத்த காசு அப்படியே அந்த ஃப்ரெண்டோட பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு அவர் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா, ரோட்டில் வந்து ஷபானா கிட்ட 4-5 ரவுடி பசங்க தகராறு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது ஷபானா யாருக்கோ வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க வந்து அந்த கேஸை நீ வாபஸ் வாங்கலைன்னா அவனை ஏதாச்சும் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. மிரட்டும் போது கரெக்டாக போயிட்டு நம்ம ஜெயசீலன் போயிட்டு ஷபானாவை அந்த ரவுடிங்க கிட்டேருந்து காப்பாற்றிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஷபானாக்கும் ஜெயசீலனுக்கும் ஒரு சின்ன ஒரு அஃபெக்ஷன் வர மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, வடிவுக்கரசி வந்து பேரனை காணோம் அப்படின்னு சொல்லி அங்கே இங்கேயும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஜெயசீலனோட ஃப்ரெண்டு வினோத்னு ஒருத்தர் கூட தான் கேம்பிளிங்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த வினோத்தோட வீட்டில் போயிட்டு, நீ அவனை எங்கேயாச்சும் பார்த்தியாடா, அவனை எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க.
அங்கே வினோத் வந்து அவரோட ஒய்ஃப்க்கு புதுசாக டிவிலாம் வாங்கி கொடுத்து ஒய்ஃப் கிட்ட கொஞ்சிட்டு இருக்காரு. அப்போ நேராக வந்து சரி ஆச்சி நானும் உன் கூட தேட வரேன், ஜெயசீலன் எங்கே போனால் தேட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போய் தேடும்போது பார்த்தா கடைசி வீட்லேயே தான் ஜெயசீலன் இருப்பார். யார் வடிவுக்கரசியோட வீட்டுக்குள்ளேயே தான் அவர் இருப்பார். உடனே நேராக வீட்டுக்குள்ளே வருவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே வடிவுக்கரசி வந்து 2 பேருக்கும் மீன் குழம்பு, மீன் ஃப்ரை எல்லாம் வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. உடனே வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு ஜெயசீலனோட ஃப்ரெண்டு வந்து சொல்வார், நீ அவனுக்கு மட்டும் ஆச்சு இல்லை எனக்கும் தான் ஆச்சு சொல்லிவிட்டு ஆனால் என் ஒய்ஃப் என்னை தேடுவா, ஸோ நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுவார். வீட்டுக்கு போனோடனே வடிவுக்கரசி வந்து பார்த்தியா உனக்கும் நான் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும், அவன் பொண்டாட்டி மேலே எவ்வளோ ஆசையாக இருக்கான், நீயும் இதே மாதிரி உன் பொண்டாட்டி கூட ஹாப்பியாக இருக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்படியே ஜெயசீலன் வந்து அப்படியே ஷாக் ஆகி ஆச்சி நீ விளையாடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சிக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயத்தில் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாரு. அந்த டைமில் அந்த ஃப்ரெண்டு வினோத்தும் வந்து 2 பேரும் ஆச்சியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு. வடிவுக்கரசி மேமோட ஆக்டிங் சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு பக்காவான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.